வணக்கம் வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி முருங்கை பொடி தாங்க செய்ய போகிறோம். முருங்கைக்கீரை பொடி. இது வந்து சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நம்ம சூப் மாதிரியும் வச்சு குடிக்கலாம், ரசம் வச்சும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லதுங்க, அவ்வளோ ஹெல்த்து. அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு பிளட் இன்க்ரீஸ் ஆகிடும்வாங்க. ரொம்ப நல்லது. இது நரம்பு தளர்ச்சி போக்கும், முடி கொட்டாது, கண் பார்வையும் சரி பண்ணும். பல நிழலே காய வச்சுருக்கேன். இது நல்லா பவுட்ரு ஆக்கிட்டு இப்படி நுணுக்குனாலே பவுட்ரு ஆகிடுது பாருங்கள். அந்த அளவுக்கு காஞ்சி போயிருக்கு. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கிண்ணத்தால் 4 கிண்ணம் இந்த இப்போ காஞ்ச இந்த இலை இருக்குது, முருங்கை இலை. இதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன கிண்ணம் அந்த அளவுக்கு 1 கிண்ணம் உளுந்து, தோல் உளுந்து, கருப்பு உளுந்து. அதே இந்த ஒரு கிண்ணம் தான், இது பெரிய கிண்ணம். அது சின்ன கிண்ணத்தால் 1 கிண்ணம் கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை அதே 1 கிண்ணம், காஞ்ச மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 காஞ்ச மிளகாய், பெருங்காயங்க, அப்புறம் கருவேப்பிலையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா வறுத்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு பிடி கருவேப்பிலை நான் வறுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா ஒடிகிற ஸ்டேஜுக்கு இருக்கணும். நல்லா ஒடியுது பாருங்கள், இது நொறுங்குது. இந்த ஸ்டேஜுக்கு கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒன்றா எல்லாத்தையும் வறுத்துட்டு பவுட்ரு பண்ண வேண்டியது தான். முதல்ல மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு, உளுந்து, இதெல்லாம் வறுத்துருவோம். இது கொஞ்சம் வறுபட லேட்டாகும், அதனால் இதெல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்துடலாம். நம்ம வந்து கொஞ்ச நாள் தான் வச்சுக்க போகிறோம், ஒரு 1 வீக் வைக்க போகிறோம், அப்படி 10 days வச்சுக்க போகிறோம்னா கொஞ்சம் ஆயில் விட்டு வறுத்துக்கலாம். ஒரு 1 month மாதிரி வச்சுக்கிற மாதிரி இருந்தால் ஆயில் விடாமல் ட்ரையாக வறுத்திங்கன்னா தான் கொஞ்சம் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். மேக்ஸிமம் ஆயில் விடாமே வறுக்கிறது நல்லது. அது வேணுன்னா கொஞ்ச நாள் வச்சுக்க போகிறோம்னா ஆயில் விட்டு வறுத்துக்கலாம். நல்லா நமக்கு வறுபடுற ஒரு பருப்பு எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்லா மரன்னு ஆச்சுன்னா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இந்த பச்சை ஸ்மெல் போய் மரன்னு வந்துச்சுன்னா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இது வறுத்த உடனே நம்ம மிளகு, ஜீரகம், அந்த ஹீட்லேயே பொட்டுக்கடலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சூட்லேயே வந்து இந்த கீரையும் போட்டுக்கலாம். நம்ம முருங்கைக்கீரை ஒரு வறுத்துக்கலாம். இந்த காய வச்ச முருங்கைக்கீரை, பொட்டுக்கடலை, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு அந்த ஹீட்லேயே வறுபட்டு